எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு, இது திருட்டிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்னைக்கு இல்லை, 2019 அதே நாமக்கல்ல நடந்திருக்கு. அதே நாமக்கல்ல 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்காரு. 2019 கொடுத்துருக்காரு. 2019 காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமே போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி, எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத 2 வாரம் டைம் கொடுத்தோம். ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் 2 வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 2 வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்கிறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக 2 மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம். இல்லை, அதாவது தகவல் ஒன்று, அதுக்காக தான் இப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ யார் ஆர்கன் கொடுக்க போகிறாங்கன்னு யாருக்கு தெரியுங்க? 7-8 கோடி பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆர்கன் யார் இன்னாருக்கு கொடுக்க போகிறாரு எப்படி தெரியும்? தெரியாது. இன்னொன்று, இப்போ வெளிப்படையான ஒரு விஷயம், டிரான்ஸ்பிளான்ட் கமிட்டியில் யாருக்கு தேவைங்கிறத பதிவு